வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டு இறுதி நாட்களில் தேவரீர் உம்முடைய சமூகத்திலே நெருக்கத்திராணி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்காய் கொடா கோடியாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தேவரீர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்தீர். தேவரீர் எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் உண்டான போதும் நீர் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீர். தேவரீர் இந்த ஆண்டு முழுவதும் நீர் மகத்துவமானவராய், போதுமானவராய் எங்களுக்கு நீர் இருந்தீரப்பா. எங்களுடைய பிரயாணங்களிலே உடைய கிருபை விளங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக சென்றது. நாங்கள் அதை உணர்ந்தோம். நன்றியோடு அதை நினைவு கூர்ந்து உமக்கு கொடா கோடியாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் சுவாமி இந்த நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் இந்த கூடுகை தேவரீர் ஆசீர்வதித்தாரும். இந்த கூடுகை முழுவதும் நாங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ விழுந்து பணிகிறோம். இந்த நாளின் கூடுகை ஆசீர்வதித்தாரும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் தூய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. கரம் பிடித்து நடத்தும் காத்துக்கொள்ளும். சகல துதிகன மகிமை முக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதா. எல்லாவற்றுக்காகவும் இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் போற்ற வந்தோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நினைக்கிற பொழுது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். உன் சந்ததியின் மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் கூட ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? சங்கீதம் 100 ஒரு நன்றி செலுத்துகிற சங்கீதம். அதனுடைய முழுமையும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமா? சங்கீதம் 100:4-5 சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100:4 நாம் வாசிக்கிற பொழுது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இங்கிலீஷில் இவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கிறது, enter into his gates with thanksgiving and into his courts with praise, be thankful unto him and bless his name. Thanksgiving and praise, நன்றி செலுத்துவதும் துதிப்பதும் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொன்றையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஓடவிட்டு இந்த வருடம் முழுவதும் நமக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறாரே. ஆபத்திலே நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் ஓடி வந்து பதில் கொடுக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிறவர், நம்முடைய கடினமான சூழ்நிலையிலே நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறவர். அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இவ்விதமாக பல காரணங்கள் உண்டு. சங்கீதக்காரன் இந்த 100 என்ன சொல்லி இருக்கிறார், அதன்படி நம்முடைய நன்றி இருக்கிறதா? அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? இன்றைக்கு அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியத்திலே நாம் காணப்படுகிறோம். 1936 ஆண்டு வரை இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்த கிப்ளிங் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருடைய எழுத்து மிகவும் பிரபலமானது. அவருடைய எழுத்துக்கு ஒவ்வொரு வரிக்கும் $1 கொடுப்பார்களாம். அவ்வளவு பிரபலமானவர். இதை கேள்விப்பட்ட கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்களாம். ஐயா, உங்களிலே கொடுக்கக்கூடிய அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன என்று சொல்லி அவர் சொன்னாராம், தேங்க்ஸ் என்று சொன்னாராம். பாருங்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தணும், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கும் கூட நாம் நன்றியோடு அவர்களை நாம் நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் முதலாவதாக நாம் என்ன காரணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? சங்கீதம் 105 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடியினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 1:31 சொல்லுகிறது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அநேக வேளைகளிலே நாம் காலையிலோ சாயங்காலமோ நாம் வெளியிலே செல்லும் பொழுது அங்கே சூரியன் மறையும் தருணம் அல்லது உதிக்கும் தருணத்திலே ஒரு பெரிய வட்ட வடிவமான சூரியனை நம்முடைய சாதாரண கண்களினாலே பார்க்க முடியும். அந்த காட்சியை பார்க்கிற பொழுது நம்முடைய மனமெல்லாம் எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. இதை போல ஒரு மனிதனால் உருவாக்க முடியவே முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். அதனுடைய வட்ட வடிவிலே ஓரத்தில் எந்த விதமான அந்த வடிவத்தில் மாற்றம் இல்லை. பாருங்கள், அழகான வட்ட வடிவம். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார், ஒவ்வொன்றையும் பார்த்து மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் உண்டாக்கின எல்லாம் நன்றாய் இருந்தது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, பவுலும் பர்னபாவும்
லீஸ்திரா தேசத்தில் அந்த பட்டணத்திற்கு அவர்கள் போயிருக்கிற பொழுது அங்கே அவர்கள் எல்லாரும் பொய்யான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் உண்மையான தேவனை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அப்படி பேசினார்கள். ஆனால் அந்த உண்மையான தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு அறியவில்லை. ஆகவே இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 14:17 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. அப்போஸ்தலர் 14:17 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணினார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு சரியாய் கொடுத்தார். மழையை கொடுத்தார், காலங்களை கொடுத்தார், ஆகாரத்தினால் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பினார். இவ்வளவு நல்ல தேவன். எப்படி தெரியுமா? ஆதாம் தன் ஆண்டவருடைய மகிமையை, அவர் தமக்கு கொடுத்த மகிமை இழந்து போனார். நாமும் கூட பல வேளைகளிலே அவரை நாம் மறந்து போகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். நாம் கேட்பதற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் தள்ளவில்லை. நாம் கூப்பிடுமுன்னே அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் பாருங்கள், மேய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். அது என்ன செய்தி? அதுதான் இன்றைக்கு நமக்கும் நல்ல செய்தி. லூக்கா 2:10 சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் 22:17, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் வரக்கடவர்கள், நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு ரட்சிப்பையும் ஜீவ தண்ணீரையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பதிலே ஒரு நாளும் அவர் குறைவோடு இருக்கவே மாட்டார். அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நல்லவர், அரணான கோட்டையாய் இருக்கிறவர். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவற்றையும், தீமையான எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி விடுகிறார். புலம்பல் 3:25 சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாள் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் ரோட்டிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இனிமையான பாடல் அவர் கேட்டார். அந்த பாடல் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று சொல்லி அவர் அதை நோக்கி சென்றார். பாருங்கள், அங்கே ஒரு ஊனமுற்றவர் இருந்து பாடிக்கொண்டிருந்தார். அவரிடத்தில் கேட்டார், ஐயா, நீங்கள் இந்த நிலைமையிலும் இவ்வளவு ரம்மியமான பாடலை எப்படி பாட முடிகிறது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் எதை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைத்து என் மனதிற்குள்ளே குமுறி கொண்டிருந்தேன். ஆனால் நான் எதை செய்யவில்லை என்று சொல்லி நான் எண்ணின பொழுது பாருங்கள், என் உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட நல்ல பாடல்கள் புறப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நான் இந்த நிலைமையிலும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவரே என்னை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து கொண்டு வருகிறார் அல்லவா என்று சொன்னாராம். பாருங்கள், ரோமரின் புத்தகம் 2:4 சொல்லுகிறது, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ணினாலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் காரியம். நாம் அவரை அநேக முறை அசட்டை செய்கிறோம். அவர் மேல் நாம் முறுமுறுக்கிறோம். அவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். அவிசுவாசம், எத்தனை விதமான கடின வார்த்தைகள். கர்த்தர் என்னை மறந்து போனாரோ, மற்றவர்களை காட்டிலும் என்னை அவர் மறந்து விட்டார், அவர்களை நன்றாய் வைத்திருக்கிறார்,
என்று சொல்லி தேவனை விசனப்படுத்தினாலும் கூட ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறபடியினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எத்தனையாய் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி இருக்கிறோம். ஆனாலும் இன்றும் அவர் நமக்கு நன்மை செய்கிறார். இன்றும் நமக்கு நன்மை செய்கிறார். என் வாழ்க்கையை நான் கடந்து போன வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு 7 ஆண்டுகள் குழந்தை இல்லை. பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், ஆண்டவர் என்னை மறந்து போனார், சரி இப்படித்தான் வாழ வேண்டுமோ என்று சொல்லியெல்லாம் நான் நினைத்திருந்தேன். கடினமான சூழ்நிலை, ஒரு பக்கம் மரண படுக்கை, என் வாழ்க்கை இப்படி முடிந்து போய்விடுமோ என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். எல்லாவற்றையும் புதிதாக்கினார். நான் தூரமாய் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலும் கூட அவர் என்னை இழுத்து கொண்டு வந்தார். அவர் நல்லவராகவே இருந்தார். உங்களுக்கும் அப்படி செய்திருப்பார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லவராக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக சங்கீதம் 105 சொல்லுகிறது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்றும் மாறாதவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது! தகுதியற்ற நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். தகுதியற்ற நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்காரும்படியாய் செய்திருக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்களிலே நடக்கும்படியாய் செய்கிறார். உளையான சேற்றிலிருந்து வந்த நம்மை அவர் கழுவி எடுத்து நம்மை பிரபுக்களோடு அதிகாரிகளோடு உட்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். தகுதியற்ற ஒருவருக்கு கிடைப்பது தான் கிருபை. அந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை குறித்து அவர் இரக்கங்களின் பிதா, அவர் இரக்கங்களின் பிதா, அவர் இரக்கமுள்ள தேவன். 2 சாமுவேல் 24:14 சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. சங்கீதம் 103 நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால் அங்கே அநேக வார்த்தைகள் கர்த்தருடைய கிருபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை பெரிய கிருபை. இன்னும் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக இருக்கிறது. அந்த இரக்கங்களின் பிதா சங்கீதம் 119:64 அவரை குறித்து இப்படி வாசிக்கிறோம், கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. எல்லா இடமும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நாம் அவரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் தேடி வந்து ரட்சிக்கிற கிருபை. 2 பேர் தேவாலயத்திற்கு போன ஒரு சம்பவத்தை குறித்து நாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். லூக்கா 18:11-14 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 2 மனுஷர் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணும்படியாக போனார்கள். ஒருவன் பரிசேயன், அவன் சொல்லுகிறான், பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை போல் அல்ல, நான் அநியாயக்காரனை போல் அல்ல, விபச்சாரக்காரனை போல் அல்ல, நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் செய்கிறேன், தசம பாகங்களை எல்லாம் நான் சரியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தானாம். ஆனால் இந்த ஆயக்காரனோ தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் சொன்னானாம், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். பாவியாகிய நம்மேல் அவர் கிருபையாய் இருக்கிறபடியினாலே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். சங்கீதம் 103:8 சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
சங்கீதம் 94:18 சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அநேக வேளையிலே நாமும் கூட இப்படி ஜெபித்திருப்போம், ஆண்டவரே இந்த ஒரே ஒரு விசை என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோனை போல நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய கிருபை நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நம்மை விசாலத்திலே வைத்தார். ஆகையால் அவருடைய கிருபையை நாம் பெறும்படியாக அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நாம் சேர வேண்டுமா. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். ஆமாம், அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு 3வது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். தலைமுறைக்கும். அவருடைய பெயர் சத்தியபரர். சங்கீதம் 86:15 சொல்லுகிறது, அவர் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பைபிள் என்று சொன்னால் தேவனின் எழுதப்பட்ட உண்மை. இயேசு என்று சொன்னால் தேவனின் வாழ்கின்ற உண்மை. தேவனின் வாழ்கின்ற உண்மை. அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அவர் வாழுகின்ற உண்மையானவர். யோவான் 1:17 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் உண்டாயிற்று. ஆனால் இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. ஆகவேதான் யோவான் 14:6 சொல்லுகிறது, இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் இயேசுவை அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். நம்மை நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் நம்மை அவர் மீட்டெடுத்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். அவரை தொட்டவர்கள் குணமானார்கள். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இவ்விதமாய் நாம் 3 காரணங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் நல்லவராக இருந்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். 2வதாக அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்த வேண்டும். 3வதாக அவர் உண்மை பிசகாமல் இருந்தபடியினாலே நன்றி செலுத்த வேண்டும். என் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் கூட, ஆசீர்வதிக்கப்பட முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்கவே இல்லை. தாவீதுக்கு அவர் அப்படித்தான் சொன்னார், நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் கைவிடாதிருப்பேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட, குழந்தையாகட்டும், வேலையாகட்டும், இன்னும் மற்ற எல்லா காரியங்களிலும், ஊழியமாகட்டும், அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து அந்த வார்த்தையை அப்படியே நிலைவரப்படுத்தினார், நிலையாக்கினார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார் அல்லவா. அவராலே அன்றி வானத்தின் கீழெங்கும் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவருடைய நாமத்தை துதித்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர்
5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவருக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்குள்ளே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், தன்னுடைய சாட்சியை மிக சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டார். நான் எங்கே போக வேண்டுமோ அங்கே அவர் என்னை தூக்கி கொண்டு செல்லுகிறார். நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எது எனக்கு தேவையோ அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்கிறார். என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மனதில் இதை நிறுத்தினவர்களாக கர்த்தரை எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அவ்விதமான கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அன்பு தகப்பனே, நீர் நல்லவராய், நீர் உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதாய், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் நல்ல தேவன். நீர் சொன்னீர் அல்லவா, நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொன்னீரே. அவ்விதமான உரிமையை பாராட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அன்பு தெய்வமே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்த பாதையை எண்ணி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய உண்மை பிசகாமல் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். முடிவு பரியந்தம் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை எல்லாம் தாம் சுமந்து கொண்டு நம்மை பலவானாய் மாற்றினார். நம்முடைய தரித்திரத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி நம்முடைய குறைவுகளையெல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவன். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி, உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே, நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான்.
கர்த்தர் நல்லவராய், கிருபை உள்ளவராய், என்றென்றைக்கும் மாறாதவராய், எங்களை கைவிடாதவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்தீரே அப்பா. நீர் நல்லவராய், போதுமானவராய், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய், எங்களை வழி நடத்துகிறவராய், எங்களை ஆலோசனை கர்த்தராய் நடத்தினவராய் காணப்பட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சரீர வாழ்க்கையையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆண்டவரே நாங்கள் நடத்துவதற்கு துணை செய்கிறவரே, எங்களை காக்கிறவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகரே, எங்கள் நண்பரே, எங்கள் மூத்த சகோதரனே, எங்கள் மணவாளரே, எங்களுடைய தகப்பனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவை உம்மை போற்றி புகழுகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், சாஷ்டாங்கமாய் உமக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறோம். எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு சொந்தம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளுவீராக. உம்முடைய பாதையில், உம்முடைய சித்தத்தில் உமக்கு பிரியமானபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம அனைவருடைய போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.